வாவ் தேங்க்ஸ் சார். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பாரு ஃப்ரீஸ். பிக் பாஸ் செம்மையா விளையாடுறீங்க. ஏ ஜாலி. வி ஆல் சல்யூட் கம்ருதீன். சூப்பர். தண்ணி நீ ஊத்துன, அவர் திருப்பி தண்ணி ஊத்திட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன? இங்க வா. ஐயா யாரு கரப்பே? Thank you for changing my life. நல்லா விளையாடுறீங்க பிக் பாஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்க. நாலு நல்ல ஜாலியா தான். நீங்க 3 பேரும் இப்போ மெயின் டோர் வழியா வெளியே வரலாம். खत्म, बाय बाय, टाटा. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வினோத் ஒன்னொன்னா. ஓ சாரி பிக் பாஸ். அது உண்மையான சென்டிமெண்ட்டா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் சென்டிமெண்ட் சீனில் எப்படி விளையாடணும்னு சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு வந்துக்கிற மாதிரி இது மூஞ்சி தான். வேணா சாப்பிடுறா, நீ சாப்பிடு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு. சாப்பிட்டா மேக்கப் அழிஞ்சிரண்டா. மேக்கப் போடுறதே நல்லாங்கிற பாக்கி. கேமே என்னன்னா, ஒருத்தவங்களை வெறுப்பேற்றி அவங்க கிட்ட இருந்து வார்த்தையை பிடுங்கி அவங்களே இது. சூப்பருங்க, தெளிவான பேச்சு. உன்னை பற்றி தப்பாக காட்டணும்னு நினச்சிட்டாங்கன்னா நீ தப்பு பண்ணிடணும்னு அவசியமே கிடையாது. வினோத் ரம்யாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரோல் போயிட்டுருக்கு. அதை மென்ஷன் பண்ணி தான் இவங்க சொல்கிறாங்க. வினோத், உன்னை விட உங்கள் ஒய்ஃப் நல்லா தெளிவாக இருக்காங்க. 30 செகண்டில் உன் மொத்த கேரக்டரையும் தப்பாக காமிச்சு ஒரு டேகை குத்தி ஓரமாக நிற்க வச்சுருவாங்க. பார்க்குற சாட்சிக்கு நிறைய வீடியோ மாட்டிடுச்சு என்கிட்ட. இப்போ இருக்கு ஒன்று. பிரக்யா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஸ்ரேயஸ், இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. खत्म, बाय बाय, टाटा. பொறுமையா பாருங்க. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஆன் மை கவுண்ட் சொல்லு சொல்லு. இவங்க அம்மா வந்துட்டு ஒரு 24 hours இருக்கும்போது கரெக்டா கம்ருதீன் ஃபேமிலி உள்ள பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.